தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதான கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. கையில் பூ இருக்கே எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணு, கையில் பூ இருக்கே எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நம்ம வந்து சமீபத்தில் நேத்தா கூட இருக்கலாம், ஏதோ கிருமியெல்லாம் வரப்போகிறது, இந்தியா வந்து பண்ணிக்கட்டும் இது அந்த சர்ஜரியை அப்படின்னு நம்ம ஸ்ரீமதி அனிதா ரமேஷோட ஒரு பஹ்ரைன் அந்த இன்டர்வியூ பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இது வருது இன்னொன்று. அந்த ரமேஷ்க்கு, அனிதா ரமேஷோட ஆத்துக்காரர் ரமேஷ்க்கு வந்து ஹெர்னியா சர்ஜரிக்கு டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணினா அனிதா ரமேஷ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஜிஆர் மாமா வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிண்டா. அப்புறம் ஜிஆர் மாமா வந்து மகாபெரிய திருவுருவ படத்து மேலேருந்து இருந்த ஏலக்காய் மாலையை கட்டி ரமேஷ் கழுத்தில் போட்டிருக்கார். போருமேப்பா பெரியவா அங்கே சொல்லிட்டா கழுத்தில் மாலை விழுந்துடுது, பயப்படாத நானும் மகாபெரிவாளும் உன் கூடையே இருப்போம், எப்படி சொல்லியிருக்கார் ஜிஆர் மாமா, நம்ம பார்த்துக்கணும், நல்லபடியாக சர்ஜரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சர்ஜரி அன்றைக்கி மகாபெரிவா அனிதா வந்து ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது மாமா அப்படின்னு பேசியிருக்கா. பெரியவா அப்படி சொல்லி இப்படி வந்த பிறகும் எவ்வளோ தூரம் பெரியவா வந்து கருணையோடு இருக்கான்னு பார்க்கலாம். கவலைப்படாத, பெரியவா அங்கேயே தான் இருக்கா, நானும் அங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு ஜிஆர் மாமா சொல்லியிருக்கா. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜிஆர் மாமா யாருன்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் வந்து இன்டெஸ்டைனில் வேறு எப்போ நடந்தது, 2002 சர்ஜரி ஏதோ நடந்திருக்கு அவருக்கு இன்டெஸ்டைனில். அங்கே நடந்தபோது அதில் ஏதோ விட்டு போயிருக்கு போல இருக்குது, அதை அவள் கண்டுபிடிச்சி அதையும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கா. அப்படின்னா பெரியவா தான் கூடவே இருக்கான்னு சொல்லியிருக்காளே, அதனால் அந்த சர்ஜரி பண்ணுறவன் புத்தியில் பெரியவா போய் பண்ணிவிடுவார், அதனால் அதுவும் பண்ணியிருக்காவா. அவர் அடிஷ்னலாக அதுவும் இல்லைன்னா திருப்பி வேறு ஏதாவது சர்ஜரி ஆகிருக்குமே, அதுவும் முடிஞ்சு பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் ஆயிடுத்து, சர்ஜரி முடிஞ்சிருது. அப்புறம் வந்து ராத்திரி ரமேஷ் வந்து சர்ஜரிலாம் முடிஞ்சு ஒரு தனி ரூமுக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து தனி ரூமுக்கு வந்து கொண்டு வந்து பெட்டில் அவர் படுத்துட்டு இருக்கார். ராத்திரி 10:30 மணி. ரமேஷ் வந்து கண்ணை திறந்து தான் இருந்தார். அப்போ திடீர்னு தூங்கிட்டார் 2-3 நிமிஷத்தில். அப்புறம் திருப்பி கண்ணை திறந்தார், 2-3 நிமிஷம் தூங்கியிருக்கார் அவர். அதில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். கண்ணை திறந்து சொல்லியிருக்கார், மகாபெரியா கனால வந்தார். அந்த 2-3 நிமிஷத்தில் கனால வருவாருன்னா பார்க்கலாம், அதை பாருங்கள். வந்திருக்கார் பெரியவா வந்து அந்த கனாவில் நான் ஹாஸ்பிட்டல், அவர் சொல்கிறார் ஆத்துக்காரர் ரமேஷ் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறார், நான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கேன், மகாபெரியவன் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார், இந்த பார் எதிர்க்க 68 அதிஷ்டானம் இருக்குது, 68 மிருத்திகையும் இருக்குது, அங்கே இருக்க மணல் ஒவ்வொரு அதிஷ்டானம் காஞ்சி மட ஆச்சாரியார் 68 பேரோட இது இருக்கே அந்த அதிஷ்டானங்கள் அது இருக்கான். அதில் இருக்க அந்த அதிஷ்டானத்தில் எங்கே இருக்கோ அது அங்கேருந்து மண், அதுதான் அந்த அந்த பூமியிலேருந்து எடுத்தது. அந்த மிருத்திகையும் இருக்குது, உன் கையில் பூ இருக்குது, ஒவ்வொரு அதிஷ்டானத்துக்கும் உன் கையால் அர்ச்சனை பண்ணு அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். சொல்லிட்டு கணா போயிடுத்தான். இதே இவ்வளோதான் அந்த 2-3 நிமிஷத்தில் நடந்திருக்கு, இது போருமே. அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன பண்ணாலாம், இவளுக்கு ஆசை வந்தது இவளுக்கு. அதெல்லாம் பெரியவா கொடுக்குற அனுகிரகத்தில் தான் வரும். அதனால் சர்ஜரி முடிஞ்ச கையோட 2 நாளில் இவள் வந்து ரமணீஸ் ஹால் போயிருக்கா நங்கநல்லூரில். ஜிஆர் மாமா பார்க்கலான்னு போயிருக்கலாம் மேபி, அதனால் அங்கே போயிருக்காளா இருக்கும். முதல்ல ரமணீஸ் ஹால் போயிருக்கா.
அங்கே வந்து ஏற்பாடாயிருக்காங்கம்மா 68 ஆச்சாரியர்களோட அதிஷ்டானம் அங்கே இருக்கா மாதிரி ஒரு சின்னதாக தனியாக பண்ணுற மாதிரி ஒரு 68 இருக்க மாதிரி மாடியில் பண்ணியிருக்கா போல இருக்குது. அது ஏற்பாடாகி அது முடிஞ்சுடுது. முதல்ல ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டா, அது ஒரு மைண்டில் ஓடி பெரியவாளுக்கு வந்து இவருக்கு இப்படி ஒரு யோசனை இருக்கா, அப்போ இவர் வந்து இவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணி இவர் வந்து அங்கே வந்து நம்மக்கிட்ட அங்கே அந்த இடத்துக்கு போகட்டும், ரமணி சாலுக்கு போகட்டும், நங்கடூருக்கும் பெரியவா தீர்மானம் பண்ணிட்டாளான்னு தெரில. அதனால் இவருக்கு கனாலே வந்து சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அங்கே போயிருக்கா. போனவுடனே அங்கே பூவும் வாங்கிட்டு இருக்கா. உடனே அது அந்த இடத்துல லேடிஸ் போகக்கூடாது போல இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க, இந்த அதிஷ்டானம் இருக்க இடம். இவர் பிள்ளையும் வந்திருக்கார். அந்த பிள்ளையும் ரமேஷும் அவருடைய பிள்ளையும் 2 பேரும் மாடிக்கு போயிருக்கா. ஒன்று வந்து 68 அதிஷ்டானத்துக்கும் பூவை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு அவர் மந்திரத்தை சொல்ல இவள் வந்து 68 ஆச்சாரியர்களுக்கும் அந்த அதிஷ்டானங்கள் மேலே இருக்குது 68, அதுக்கும் அர்ச்சனை பண்ணியிருக்கார். அதனால தான் மகாபெரிவா இதே தான் இந்த அங்கே சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ என்ன பார்த்தாரோ அப்போ பார்க்கல. இவர் வந்து முன்னாடி போனது தான் கனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அப்போ எதுவுமே நடக்கலையாம் விஷயமே. மேலெல்லாம் மொட்டை மாடியே வெறுமே தான் கடந்திருக்கு. அப்புறம் தான் அந்த அதிஷ்டானங்கள் 68 பேருக்கும் வந்திருக்கிறது வந்து அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ அந்த 68 அதிஷ்டானங்களும் கனால பார்த்துருக்காராம். அது அப்படியே இருக்குன்னு அவர் வந்து சொன்னாராம். அவர் வந்து ஆத்துக்காரர் வந்து ரமேஷ் வந்து அனிதா கிட்ட சொல்லியிருக்கார், நான் எப்படி கனால பார்த்தோன்னா அது அப்படியே சீன் அப்படியே இருக்காங்க அப்படின்னா பெரியவா கனால வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாருன்னா அது நிஜம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் சும்மா ஏதோ வந்துட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கனால வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம ஆப்பிரிவா வந்து கனால வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாரு நடக்கிறது அப்படின்னா அது நடக்கிறது. ஆக்சுவலாக அது அங்கே இருக்கிறதா இங்கே வந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த புருடா விடுறதெல்லாம் மற்ற பேர் கூட கனால தான் நடக்கும், நம்ம இதில் நடக்காது. மகாபிரிவான்னா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் இல்லையா, அவர் பயங்கரமாக இதுவாக இருப்பார். அதனால் சத்தியவான் இல்லையா, அதுவும் இல்லாமல் பரமேஸ்வரன் அவதாரமாக வந்தால் பிரிவாக வந்து எப்பேற்பட்டவர் நம்மளுக்கு. அதனால் நடத்தி காமிச்சிருவார் அது. அதனால தான் அந்த கனாவும் அவருடைய பூர்வாசிரம தம்பி அவர் சிவன் சார் 2 பேருமே கனா வந்து சத்தியம்னு அப்படிங்கிறத சிவன் சாரே சொல்லியிருக்கார். 2 பேருமே அவரதையும் சேர்த்து சொல்லியிருக்கார். 2 பேரும் நாங்கள் கனால வந்தால் உண்மை அப்படின்னு. அதனால் ராத்திரி அது வந்து அவர் சொல்கிறார், திருப்பி அவள் ஜிஆர் மாமா பார்க்க வந்தபோது அவள் பொண்டாட்டி சொன்னார், ஜிஆர் மாமாவோட பொண்டாட்டி ராத்திரி 11 மணிக்கு கூட பெரியவா வந்து ஒரு விபூதி போட்டுட்டு ஜலத்தை ஜிஆர் மாமா குடிச்சிட்டு ஏன்னா நான் வேண்டின்றேன் ரமேஷ்காக சரியாகணும்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட அனுகிரகம். விஜயசங்கர மகாபிரிய பரமேஸ்வரன்.